டிஆர்ஜியோ ஸ்காட்லாந்து லஞ்ச புகார்ல சிபிஐ பதிவு செஞ்சிருக்கிற வழக்கை ரத்து செய்ய கோரி சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செஞ்ச மனுவை விசாரிக்க போறதில்லைன்னு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா அறிவிச்சிருக்காங்க. அத்தோட அந்த வழக்குல இருந்த தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. டிஆர்ஜியோ ஸ்காட்லாந்து நிறுவனம் இந்தியால தனது வர்த்தகத்தை முன்னெடுப்பதற்காக பெறப்பட்ட அந்த லஞ்ச புகார் தொடர்பான சிபிஐ வழக்கு இது. இந்த நிறுவனம் வந்துட்டு இந்தியால தனது தொழிலை விரிவுபடுத்தவும் வரி சலுகைகள் இல்லைனாக்க முறைகேடுகளை சரி செய்யவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்த போது அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் இடைத்தரகராக செயல்பட்டு தனது செல்வாக்கு பயன்படுத்தி உதவி செஞ்சதாகவும் அதுக்காக கைமாறாக லஞ்சம் பெற்றதாகவும் சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப தற்போது கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செஞ்சிருக்கிற மனு இந்த சிபிஐ வழக்க ரத்து செய்ய கோரியதுதான். இந்த மனுவை தான் நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா விசாரிக்க தயக்கம் காட்டி விலகி இருக்காங்க. டிஆர்ஜியோ ஸ்காட்லாந்து நிறுவனம் யார் இவங்க அப்படின்றது இப்பதான் வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி எழுது. டிஆர்ஜியோ ஸ்காட்லாண்டுன்றது உலகத்திலேயே மிகப்பெரிய மதுபான உற்பத்தி நிறுவனங்கள்ல ஒண்ணு. உலகின் பல புகழ்பெற்ற மதுபான பிராண்டுகள் இவங்களோடதுதான். ஜானி வாக்கர்ல இருந்து ஸ்மிர்னோஃப், கேப்டன் மோரகன், அப்புறம் ஜே&பி, இப்படி எல்லாம் நிறைய பல்வேறு பானகங்கள் இவங்களோடதுதான். இந்தியாவின் வரலாற்றுல முதல் முறை ஒரு நீதிபதிக்கு எதிராக கெஜ்ரிவால் எடுத்த மிகப்பெரிய முடிவு இந்தியாவின் மிகப்பெரிய மதுபான நிறுவனமான யுனைடெட் ஸ்காட்லாந்து பெரும்பான்மையான பங்குகளை இந்த டிஆர்ஜியோ நிறுவனம் தான் வச்சிருக்கு. முன்பு இது வந்துட்டு விஜய் மல்லையாவுக்கு சொந்தமா இருந்தது. இந்த நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததா இந்தியால சிக்கி இருக்கு. நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா விலகியதற்காக தார்மீக ரீதியா எந்த காரணத்தையும் வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கார்த்தி சிதம்பரம் தரப்புல ஆஜராகும் மூத்த வழக்கறிஞர்களோட அவருக்கு நெருங்கிய நட்பு இருக்கலாம். இல்லைன்னா இந்த வழக்கு ஏற்கனவே வேறு ஒரு நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்ட போது இவர் ஏதோ ஒரு வகையில அதுல பங்கு பெற்றிருக்கலாம். சோ இந்த காரணங்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சார்பும் இல்லாம நீதி வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக விலகி இருக்கிறதா பார்க்கப்படுது. அதே நேரம் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா விலக மறுத்து விட்டார்னு சொல்லப்படுது. இதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று கடிதம் எழுதியது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கடிதத்துல நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா குறித்து கடுமையான விமர்சனங்களை நேரடியா வச்சது இல்லாம வழக்குல என்ன நடந்தாலும் ஆஜராக மாட்டேன்னுட்டுன்னு சொன்னது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.